தாவேகா வந்துங்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு தாங்க கட்சியா மாறிச்சு. அது காசு கொடுத்தாலும் சார் பூத் ஏஜென்ட்லாம் வந்து உட்கார வைப்பாங்க. காசு கொடுக்கலாம் உட்கார மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து கமிட்டடுங்க. நான் தான் சொன்னேன்னே, தாவேகால இருக்கிற 1.5 கோடி அந்த உறுப்பினர்கள் வந்து தே ஆர் கமிட்டட் டு எ காஸ். அவரோடவே வந்து டிராவல் பண்ணவங்க. அதில் 1.5 கோடி பேரும் டிராவல் பண்ணாங்கன்னா தெரியாது. நிச்சயமாக 1 கோடி பேர் கடந்த 20 வருஷமா விஜயோடவே டிராவல் பண்ணுறவங்க. அவருடைய இதெல்லாம் பார்த்தவங்க, நல்லது கெட்டது, அந்த உதவி பண்ணுற வேலைகள், இரத்த தானம், இப்படி அவங்க பப்ளிக் சர்வீஸில் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னவோ அவங்க விஷயம் தெரியாத ஆளுங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் யூத் பவர் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சியிலலாம் காசுக்கு தான், அப்புறம் வந்து எல்லாம் டயர்டு அண்ட் ரிட்டையர்டு தான். இவங்க வந்து அன்ட்ரஸ்டடுங்க. இவங்க அவ்வளோ பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸு, ஒரு துடிப்போட, அதுதான் அவங்களுடைய பாசிட்டிவ்னஸ். அதனால் இதெல்லாம் சும்மாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விஜய் மாதிரி ஒரு பிளானர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, உண்மையிலே இந்த வயசில் அவருடைய அசட்டே வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவர் மூஞ்சிக்கு நேராகவே சொன்னேன், இந்த அளவுக்கு பொறுமை நிதானம் தான் உங்கள் வெற்றிக்கே அடிப்படையாக இருக்க போகுது. அவர் பாருங்கள் எவ்வளோ பேசுனாங்க. அவரை வேற ஆளாக இருந்தால் they would have lost அவருடைய மொத்தத்தை இழந்திருக்கும். ஆமாம், அவர் பாருங்க அமைதியாக கடந்து போ. இந்த தியானம் மோன நிலை புத்தர் மாதிரி இருக்கிறாரு 51 வயசு. ஆமாம், எதை பற்றி அவர் வந்து ரொம்ப பெருசாக கடந்து போவங்க. ஏன் அவங்க ஆளுக்கே சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றுன்னா இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, கவலைப்படாதீங்கன்றாரு. இதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒர்த்து இல்லை, அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ சண்டை போட வருத்தப்படாதீங்கன்றாரு. ஸோ இந்த பக்குவம் தாங்க அந்த கட்சியை வந்து வெற்றி பாதை கொண்டு போகுது.